கோடி கோடியா வருது, எங்கிருந்தோ வருது, எங்கிருந்தோ வருது, கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. கோடி கோடியா பணம் வருதுல்ல, நாங்க வச்சிருக்கோம்ல. ஏன் வருமான வரித்துறை சோதனை வரல? ஏன் அமலாக்கத்துறை சோதனை வரல? எதுக்கு என்ஐஏ வருது? தேசிய புலனாய்வு முகமை வருது. எதுக்கு வருது? தேசிய புலனாய்வு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓமலூர்ல யாரோ ஒருத்தன் இது வளைவழியை பார்த்து குண்டு செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானா. அவனை போய் பிடிக்கும்போது அவனுடைய அலைத்தொடர்பில் ஜெர்மன்ல இருந்து சீலன்னு ஒருத்தன் பேசியிருக்கான். அந்த வீணா போன நாய் நம்ம கட்சியில் இருக்க எல்லா பிள்ளைகளோடும் பேசியிருக்கு. 4-5 பேர்ல பேசியிருக்கு. முருகன் ஒன்று பேசியிருக்கு, கிருகன் ஒன்று பேசியிருக்கு, சீலன்னு ஒன்று பேசியிருக்கு. இவன் போய் மதிக்கிட்ட சீலன் உனக்கு தெரியுமா? ஆமா ஆமா தெரியும் தெரியும், கன்னியாகுமரியில் எங்க மாவட்ட செயலாளர் ஒரு சீலன் இருக்காரு. ஐயோ இவன் ஜெர்மன்ல இருக்கான்னு தெரியுது இல்ல உனக்கு? எல்லா நாட்டிலையும் தூதரங்கள் இருக்குல்ல. நீ தான் அகில உலக சிங்கம் ஆயிடுச்ச, நீ தான் பெரிய கிங்காங்க ஆயிடுச்சு. அவனை கூப்பிட்டு இந்த சீலங்கிறவனை தூக்கிட்டு வந்து இங்க வச்சு விசாரிச்சா சொல்ல போறான். ஒரு சின்ன ஒரு இது எதுக்கு என்னைய போடணும்? துறை வீட்டில் எதுக்கு போடணும்? எதுக்கு விஷ்ணு வீட்டில் போடணும்? எதுக்கு மதிவான வீட்டில் போடணும்? ஏன் போடணும்? எதுக்கு இந்த பாலாஜி மாதிரி சின்ன பசங்க வீட்டில் போடணும்? சீமானை நோக்கி கணக்கில்லாத இளைஞர்கள், இளம் பெண்கள் படையெடுத்து அணியணியாக போறார்கள். இதை தடுக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்கு? ஒன்னும் வழி இல்லை. குறுக்க மதில் சுவரே கட்டினாலும் ஏறி குதிச்சு போயிடுவாங்க. போயிடுவான். மண்டைக்கிட்ட முட்டியாவது பேத்தெறிஞ்சிட்டு போயிடுவான். அவனை என்ன பண்றது? தடுக்க வழி கிடையாது. அப்ப என்ன பண்றது? அச்சப்படுத்தணும். என்ன பண்ணணும்? சீமான் கூட நீ போனி என்றால் இந்த மாதிரி என்ஐஏ ரைடு வரும். பிரிவினைவாத கட்சி அதை தடை செய்து விடுவார்கள். அந்த கட்சி 24க்கு மேல இருக்காது, அது அழிந்து விடும். அதை அப்பதான் தெரியுது ரொம்ப பேர் ஆசைப்பட்டு இருக்காம இருக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சொல்லுவான்ல, நிறைய பெண்கள் ஒருதலையா காதலிச்சுட்டு இருந்திருக்காளுகடா நம்மளை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னை எப்படியாவது காலி பண்ணிடணும்.